எப்படியாவது இழுத்து பிடிச்சி வீக் டேஸ்லேயே வேலையெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா காலையில் கிளம்புறது தாங்க சரியாக இருக்குது. ஈவினிங் வந்தால் ரிமைனிங் ஒர்க் பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்குது. அதனால் வீக்கெண்டில் பார்த்துக்கலாம் நிறைய வேலை அப்படியே சேர்ந்து போச்சு. இப்போ 3 நாள் லீவுன்னு தான் பேர், எப்படி போச்சுன்னே தெரில. வேலை பெண்டு நிமிந்து போச்சு. 3 நாள் லீவில் அப்படி தான். முதல் நாள் நாளைக்கு பார்த்துக்கலாம் ரிலாக்ஸாக அப்படியே ஓட்டிட்டேன். 2வது நாள் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இதுக்கு மேலே சேர்த்து வச்சா ரொம்ப சேர்ந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைனிங்லாம் நினச்சி காய போட்டுடலாம்னு சொல்லிட்டு அதெல்லாம் காய போட்டுட்டு சோஃபா கவர் வாங்கிட்டு வந்திருந்தேன்ல, அதை வந்து மெஷர் பண்ணி கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். நாங்கள் எதிர்பார்த்தது வேறு, ஆனால் நான் கடைசியில் ஸ்டிச் பண்ணி முடிக்கல, ஏதோ சொதப்பிட்டேன். அது என்னென்னு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து காட்டுறேன். அப்புறம் இந்த கழுவி அரைக்கிற சாமான்லாம் கழுவி காய போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகி, கம்பு, கோதுமை, அப்புறம் எள் இதெல்லாம் வந்து கழுவி காய போட்டிருந்தேன். அதை முடிச்சுட்டு வரும்போது அந்த ஜன்னலில் இருக்கிற ஸ்க்ரீனு, அப்புறம் மஸ்கிட்டோ நெட்டு இது எல்லாமே வந்து க்ளீன் பண்ண வேண்டியதாக இருந்தது. அதையெல்லாம் அலசி போட்டுட்டு அப்படியே பாய் தலைகாணி உரை எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி எடுத்தாச்சுங்க. அப்படியே வந்து கிச்சனுக்கு வந்தோம்னா அந்த செல்ஃபெல்லாம் அதில் இருக்கிற சாமான்லாம் எடுத்து ஒதுங்க வச்சுட்டு திரும்ப அதை க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் அடுக்கி வச்சு அப்புறம் வெளியில் வந்து வாசல்லாம் கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப வீடெல்லாம் கழுவி மாப்பெல்லாம் போட்டு எல்லாத்தையும் முடிச்சிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்புறம் தான் கேலண்டரை பார்த்தா அன்றைக்கி வந்து சனி பிரதோஷம். சரி ரொம்ப நாள் ஆச்சு கோயிலுக்கு போய் இன்றைக்கி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரதோஷனாவே 4:30 மணிக்கு வந்து கோயிலுக்கு போயிடணும். ஆனால் வந்து நான் தொடச்சி முடிக்கும் போதே வந்து 6 மணி ஆகிடுச்சு. சரி அதுக்கப்புறம் மிஸ் பண்ண வேணாம், எப்படியும் கிளம்பி போயிட்டு வரலாம், பிரதோஷம் முடிஞ்சால் என்ன, அதுக்கப்புறம் பொறுமையாக போய் பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி நாங்கள் போனதே வந்து 7 மணிக்கு தான் வீட்டில் இருந்து கிளம்பி போனோம். கோயிலில் பெருசாக கூட்டம் எல்லாம் இருந்தாலும் ரிலாக்ஸாக நல்லா நிம்மதியாக வந்து சாமி கும்பிட்டுட்டு வந்தோம். ரொம்ப ரிலாக்ஸாக இருந்துச்சு. நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.